43 தான். லைட்டாக அப்படியே குவிஸ் மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருங்க. கிளியரா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிருக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராம் இஸ் 9th ஃப்ரம் த டாப் 38th ஃப்ரம் த பாட்டம். இப்போது ஒரு ரோலை வந்து ராமை போட்டுருறோம். 38th ஃப்ரம் த டாப்பா, 38th ஃப்ரம் த பாட்டம், 9th ஃப்ரம் த டாப். டாப்ன்றதும் லெஃப்ட் சைடு தான் சொல்லியிருக்கேன்னா லெஃப்ட்லேருந்து 9 தான், ரைட்லேருந்து 38 தான். ஸோ நமக்கு ராம் ஒரு பர்சனுக்கு 2 பொசிஷன் தெரிஞ்சாலே நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஈஸியாக டோட்டல் கண்டுபிடிக்க முடியும். எஸ், இதை டோட்டல் ஆட் பண்ணோம்னா 47 அப்படின்னு வருமா? 47ல் நம்ம ராமே 2 தடவை ஆட் பண்ணிட்டோம். -1 பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 46 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேரத்தில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In row of children facing north, Ram is 12th from the right hand and is 5th to the right of Jani, who is 10th from the left hand. Total how many children are there in the row? அப்படியே உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். சிம்பிள். இங்கே பாருங்களேன், கோடை போட்டுறோம். ராம் இஸ் 12th from the right hand. ரைட்டில் இருந்து ராம் வந்து எவ்வளோவா? 12ன்னு சொல்லிட்டாங்க. And is 5th to the right of Janani. ஜனனியோட 5th ரைட்டில் தான் ராமே இருக்காராம். கவனிங்களேன், ஜனனியோட 5th ரைட். இப்போ நான் இங்கே ஜனனி பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஜனனி பிளேஸ் பண்ணுறேன்னா ஜனனிலேருந்து 1 2 3 4 இது 5 கரெக்டாக. ஜனனிலேருந்து ராம் 5வது ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனனியோட 5th ரைட். இப்போது ரைட் ஹேண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஜனனியே கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்டில் இருந்து தான் ஜனனியோட 5th ரைட் ராம்னு சொல்லியிருக்காங்கன்னா இது 12னா 13, இது 14, இது 15, இது 16, இது 17. ஜனனியோட 5th ரைட் இங்கே பாருங்களேன். லெஃப்ட் ஹேண்டில் இருந்து கால்குலேட் பண்ணும் போது தான் என்ன ஆகும்? இங்கே 1 இருந்துச்சுன்னா இங்கே 2 3 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணோம்னா 12 13 14 இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஸோ ஜனனி வந்து என்ன 17th பொசிஷனில் இருந்தால் அவனோட 5th எத்தனாவது ரைட்டு? ஜனனியோட 5th ரைட் ராமா இருந்தால் ராமு வந்து 12ஆக இருப்பான். கரெக்டாக, ராம் 12ஆக இருப்பான். ஸோ எனக்கு ஜனனியோட ரைட் சைட் பொசிஷன் 17 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க இதில்? ஜனனி ஹூ இஸ் 10th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர். ஜனனி வந்து லெஃப்ட் சைட்லேருந்து 10th பொசிஷனாக நம்ம ராம வச்சு கொடுத்தப்ப ரைட் சைட்லேருந்து ஜனனி வந்து 17 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கரெக்டாக, ரைட் ஹேண்ட்லேருந்து ஜனனி 17 கண்டுபிடிச்சிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஜனனி 10th கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஒரு ஆளுக்கே 2 பொசிஷன் தெரியும். ஆன்சர் 26ன்னு போட்டு அழகாக நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். கிளியராக எல்லாருக்கும்? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், சரியா? கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ரோல 30 மெம்பர்ஸ் இருக்காங்க, சரியா? ஒரு ரோல 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. ராமுன்ற பையன் வந்து 10th ரேங்க் எடுத்திருக்கான் கிளாஸில். ஒரு ரோல 30 மெம்பர்ஸ் ஒரு கிளாஸில், சரியா? ஒரு கிளாஸில் டோட்டலாக 30 மெம்பர்ஸ். ராம் வந்து 10th ரேங்க். இப்போ உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன், சரியா? ஜனனி was 5 rank above Ram. ஜனனி was 5 rank above Ram என்றால் கிளாஸோட பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது அவ எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கேட்குறாங்க. 10th from the டாப்னு சொல்லிட்டாங்க. இது பாட்டம் நமக்கு தெரியும். உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, ராமோட ரேங்க்கு 10th ரேங்க்னு தெரியும். ஜனனி வாஸ் 5 ரேங்க் அபவ் ராம் அப்படி என்றால் ஜனனியோட ரேங்க் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டாப்ல இருந்தே பார்க்கும்போது ஜனனியோட ரேங்க் என்ன? நிறைய பேர் வந்து 15 யோசிப்பீங்க. அபவ்னு அபவ்னு போயிடக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து கிளாஸில் வந்து 10th ரேங்க் எடுத்திருக்கேன், சரியா? நீங்கள் வந்து 5th ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வெளியே போய் நீங்கள் என்னை கலாய்க்கணும் என்ன சொல்லுவீங்க? ஜாக்சனோட நான் 5 ரேங்க் கூட அப்படின்னு சொல்லுவீங்களே. அப்போ நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? 5th ரேங்க் ஆயிடுறீங்க. ரேங்க்கில் வந்து அபவ்னு சொல்லும் போது ரேங்க் கம்மி ஆகிட்டே வரும். ஸோ இப்போ
10th ரேங்க் ராம்னா ஜனனி எல்லாத்தையும் போய் சொல்கிறா நான் வந்து ராமோட 5 ரேங்க் கூடனா ஜனனி வந்து 5th ரேங்காக இருப்பா டாப்பில் இருந்து. கிளியரா? அப்போ பாட்டமோட ரேங்க் என்ன இருக்கும்? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாட்டமில் ரேங்க் என்னவா இருக்கும்? டக்குன்னு போடுங்க. பாட்டம் ரேங்க் என்ன? டக்குன்னு போட்டு விடுங்க. பாட்டம் ரேங்க். ஸோ 30 - 5 25 + 1 26. ஸோ இந்த சம்க்கான ஆன்சர் என்ன? 26 தான். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ரோ ஆஃப் 21 பாய்ஸ். ஓகே, இன் ரோ ஆஃப் 21 பாய்ஸ். நீங்கள் உங்களால் போட முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஸோ பேசிக்காக கவனிக்கிறவங்க வந்து இதை நீங்கள் லைவில் கவனிச்சுக்கிட்டே இருங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன் 21 பாய்ஸாக அதில் வந்து ராம் ஷிஃப்டட் பிளேசஸ் பை 4 places டுவார்ட்ஸ் ரைட். ஹி பிகம்ஸ் 12th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ராம் என்ன செய்கிறாருன்னா இனிஷியலாக ஒரு பொசிஷனில் இருக்கார், அங்கேருந்து ரைட்டை நோக்கி 4 பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணால் வந்து 12th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் ஆயிடுறாராம். இப்போது 4 பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணோன்னே லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 12th ஆகிறாரு ராம். அப்போ இனிஷியலாக எங்கே இருந்திருப்பார்? 8th பொசிஷனில் இருந்திருப்பார் ராம். நல்லா இருங்க, கவனிச்சுக்கோங்க. ராம் இதை சொல்லலை. ராம் வந்து ஒரு 4 பிளேஸு ரைட்டை நோக்கி, இந்த பக்கம் இதுதான் ரைட்டை நோக்கி. ராம் வந்து 4 பிளேசஸ் வந்து ரைட்டை நோக்கி போனால் ப்ரெசண்ட்டாக 12ஆக இருக்கார். அப்போ வந்து இந்த மூமெண்ட் டுவார்ட்ஸ் ரைட் 4 பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்திருப்பார்? 8th பொசிஷனில் இருந்திருப்பார். கரெக்டாக 8th பொசிஷனில் இருந்திருக்காரு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் வாஸ் ஹிஸ் ஏர்லியர் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 8th இருக்கார். அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான்? ரைட் ஹேண்ட்லேருந்து எத்தனாவதாக இருக்காருன்னு கேட்குறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் 12ன்னு மாறிடுச்சு. இதுதான் ஏர்லியஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டு பொசிஷன். அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான்னா ரைட் ஹேண்டு பொசிஷன் ஏர்லியரில் என்ன அப்படின்னு கேட்குறான். நமக்கு டோட்டல் தெரியுமா? டோட்டல் 21ன்னு தெரியும். ஸோ இந்த 8ஐ மைனஸ் பண்ணுங்கள், 13 வரும். 13 + 1 போட்டால் 14 ஆன்சர். சூப்பர், எல்லோரும் 14 லைவில் போடுங்க. 14. இங்கே பாருங்கள், நல்லா யோசிங்களேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா 14ன்னு போட்டால் ராமோட லெஃப்ட் சைடு பொசிஷன் 8, ரைட் சைடு பொசிஷன் வந்து 14. இப்போ பாருங்களேன், இந்த டோட்டல் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பாருங்களேன். 14 + 8 என்ன? 22. ராமே 2 தடவை விட்டோம். -1 பண்ணால் 21 டோட்டல் பர்சன். இப்படி கூட செக் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, டோட்டலு லெஃப்ட் ஹேண்டு பொசிஷன், ரைட் ஹேண்டு பொசிஷன், இதை மாறி 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 தான் ரேங்கிங்கில் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ராம் இஸ் 11th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. பேங்க் எக்ஸாம்லேயும் சரி, ஆர்ஆர்பி என்டிபிசிலையும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ராம் வந்து லெஃப்டிலேருந்து 11th, ஜனனி வந்து ரைட்லேருந்து 20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனனி வந்து ரைட்லேருந்து 20th பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இஃப் தே இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் அப்படின்னா இங்கே யார் வந்துடுவா? ஜனனி வந்துடுவாங்க. இங்கே யார் வந்துடுவா? ராம் வந்துடுவாங்க. ஸோ என்ன சொல்கிறான்? 2 பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க பொசிஷன்னு சொல்லிட்டான். இப்போ ஜனனிக்கு தான் லெஃப்ட் ஹேண்டிலேருந்து 11th, ராமுக்கு தான் ரைட் ஹேண்ட்லேருந்து 20th. ஆனால் கொஸ்டினில் ஒரு க்ளூ கொடுக்குறான். இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ராம் பிகம்ஸ் 15th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ராமு வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து 20ன்னு தெரியும். இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்பொழுது ராமோட பிளேஸ் வந்து அவங்ககிட்ட மாறும்பொழுது இங்கிட்டிருந்து பார்த்தா 15ன்னு தெரியுதுன்னு சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமோட பொசிஷன் ரைட் சைடில் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணப்போ 20 இங்கே வந்தனால தெரியும். ஆனால் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டு பொசிஷனும் கொடுக்குறான். அப்போ ராமுக்கே இப்போ நமக்கு என்ன தெரியும்? ரைட் ஹேண்டு பொசிஷனும் தெரியும், லெஃப்ட் ஹேண்டு பொசிஷனும் 15 தெரியும்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? டோட்டல் ஹவு மெனி பர்சன் இன் அ ரோ. இந்த கொஸ்டின் வந்தாலே மேக்ஸிமம் டோட்டல் பர்சன் தான் கேட்பாங்க. ஸோ ராமுக்கே 15 20 தெரியும்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? 34 ஆன்சர் சொல்லிடலாம். 20 + 35 வரும். ராமே தப்பாக 2 தடவை என்டோன் மண்டேல அடிச்சுட்டு -1 போட்டு 34 போட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின்.
ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏ ரேங்க் 4th in the class. ஏ வந்து 4th rank in the class ன்னு சொல்லிட்டான். பி இஸ் ரேங்க்ஸ் 9th from the last. 9thலேருந்து பார்க்கும்போது பி வந்து லாஸ்ட்லேருந்து ரைட் ஹேண்ட்லேருந்து லாஸ்ட்டில் பார்க்கும்போது பி வந்து 9th ரேங்க்னு சொல்லிட்டான். டாப்லேருந்து ஏ 4th ரேங்க்னு சொல்லிட்டான். ஓகே, சி இஸ் 9th ஆஃப்டர் ஏ அப்படின்னு சொல்கிறான். ஏவுக்கு அப்புறமா 9th பொசிஷன் 9th ரேங்க் வந்து சினா, சி என்னவா இருப்பான்? 13th ரேங்காக இருப்பான். கரெக்டா? சி வந்து 13th ரேங்காக இருப்பான். அண்ட் ஜஸ்ட் இன் மிடில் ஆஃப் ஏ அண்ட் பி. இங்கே பாருங்க, ஏக்கும் பிக்கும் மிடில் சினா, கண்டிப்பாக சிக்கு ஏக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ சிக்கும் பிக்கு நடுவுலையும் அத்தனை பேர் தான் இருப்பாங்க. அப்போ தானே கண்டிப்பாக மிடில் வர முடியும். ஸோ இப்படியே சொல்லிட்டாங்க மிடில் இருக்கான்னு. ஹவு மெனி ஸ்டூடெண்ட் ஆர் தேர் இன் த கிளாஸ்? அப்போ இவங்க ரெண்டு, இப்போ 4னா 5 6 7 8 9 10 11 12, மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8% இருக்காங்க ஏக்கும் சிக்கும். அப்போ ஏக்கும் பிக்கும் மிடில்னா கண்டிப்பாக இங்கிட்டும் 1 2 3 4 5 6 7 8% நம்ம பார்க்கணும். அப்போ 9லேருந்து நம்ம ஒரு இதெல்லாம் கூட்டி இங்கே வரும்போது நம்ம இங்கே எத்தனை வரும்? 18 வருமா? பாருங்களேன், 9 இருக்கா? 10 11 12 13 14 15 16 17 18th பொசிஷன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 8% இருக்காங்க. கரெக்டாக ஏபிக்கு நடுவில் சி மிடில் இருக்கான். ஸோ சிக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவன் அந்த ஏ அபோவ் இப்போ சொல்லும் போதே, ஏக்கு அப்புறம் சி சொல்லும் போதே நம்ம 13 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே சொல்லும்போது ஏக்கும் பிக்கும் மிடில்னு சொல்லும் போது இந்த இதை வச்சு நம்ம 18 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டோட்டல் பர்சன் எவ்வளோ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 + 13 எவ்வளோ வரும்? 31 வரும். ஸோ நம்ம சிஏவே 2 தடவை கவுண்ட் பண்ணோம். ஸோ -1 போட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் 30. ஸோ நிறையா பேர் லைவில் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேயா? ஓகே, ஸோ இதுதான். நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் 30. அடுத்து, ராம் இஸ் 6th rank ahead of Janani. Janani who ranks 16th in the class of 42. சப்ப கொஸ்டின்ங்க அது. டோட்டலாக கிளாஸில் 42 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். ஜனனிக்கு 6 ரேங்க் முன்னாடி இருக்கானா ராம். சரியா? அஹட்னா முன்னாடி. கரெக்டாக 6 ரேங்க் முன்னாடி. அஹட்னா முன்னாடி தானே போவோம். ஸோ இப்போ ஜனனியோட ரேங்க் வந்து என்ன சொல்லிட்டான்? 16 சொல்லிட்டான். ஜனனிக்கு 6 ரேங்க் முன்னாடி ராம் இருக்கானா? ராம் வந்து 10th ரேங்க்ல இருந்திருப்பான். சிம்பிள் தானே. ஜனனி 16, ஜனனிக்கு 6 ரேங்க் முன்னாடி தான் ராம்னு சொல்லியிருக்கான். ராம் 10th ரேங்க் இருப்பான். அப்படி என்றால் ராம் வந்து லாஸ்ட்ல இருந்து எத்தனாவது ரேங்க்கு? டோட்டல் தெரியும், ஒரு சைடு லெஃப்ட் தெரியும், ரைட்டு கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? 42 - 10 + 1. சரியா? ஃபார்முலா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் அப்படின்றதான் இதை டக்குன்னு நடத்துகிறேன். ஸோ 42 - 10 எவ்வளோ? 32 + 1 என்ன செய்வோம்? 33 தான் உங்களுக்கான ஆன்சர். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா முன்னாடியே நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் கிளாஸ் ஆஃப் 90, டோட்டலாக ஒரு கிளாஸில் வந்து 90 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். where girls are twice that of boys. அதாவது கேர்ள்ஸ் வந்து பாய்ஸோட 2 மடங்கு அதிகமாக இருக்காங்களாம். அப்போ சப்பையாக கண்டுபிடிச்சிடலாமா? 90னா பாய்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 30. இதை விட 2 மடங்கு அதிகம் கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் வந்து 60. சிம்பிளாக டோட்டலாக 90யா? ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 1:2. ஓகே. அடுத்து, இஃப் ராம் பாய்ஸ் முடிச்சிட்டோம். ராம் ரேங்க்டு 14th from the top. ராம் வந்து 14th from the topன்னு சொல்லிட்டாங்க. இஃப் தேர் ஆர் 10 girls ahead of ராம், ராம்ன்ற பையன் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 14 சொல்லிட்டாங்க. ராமுக்கு முன்னாடி 10 கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ 10 கேர்ள்ஸ் போட்டோம்னா ராமுக்கு முன்னாடி மொத்தமே இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 13 பேர் இருப்பாங்க. கரெக்டாக? ராமுக்கு முன்னாடியே இங்கே 13 பேர் இருப்பாங்க. இதில் 10 கேர்ள்ஸ்னா பேலன்ஸ் உள்ள 3 வந்து பாய்ஸ். கரெக்டாக? இந்த 13ல் 10 கேர்ள்ஸாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா 3 வந்து பாய்ஸு, ராமையும் சேர்த்தோம்னா அவன் ஒரு பாய்.
ஸோ டோட்டலாக இங்கே இந்த 14 பேரில் 4 பாய்ஸ் இருக்காங்க. டோட்டலாக இந்த இடத்துல 4 பாய்ஸ் இருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறான், ஹவு மெனி பாய்ஸ் ஆஃப்டர் ஹிம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராமுக்கு அப்புறம் எத்தனை பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ எப்படி சொல்லலாம், மொத்தமே நமக்கு எத்தனை பாய்ஸு, 30 பாய்ஸு. அதில் இங்கே 4 பாய்ஸ் போயிட்டாங்கன்னா இங்கே எத்தனை பாய்ஸ், 26 பாய்ஸ் தான் நமக்கான ஆன்சர். ராமையும் சேர்த்துட்டோம், இங்கே உள்ள 3 பாய்ஸையும் சேர்த்துட்டோம்னா 4 பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் நமக்கு 26 பாய்ஸ். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தனா மன்னிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரேங்கிங் பற்றி தெளிவாக ஒரு வீடியோ கொடுக்கணும், ஒரு பேசிக் சொல்லிட்டு எல்லா சமயம் சால்வ் பண்ணி காட்டணும் தான் நான் வந்தேன். ஓகே, ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசிக்கும் இனி வீடியோ வரும், பேங்கிங்க்கும் வீடியோ வரும். இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் சீக்கிரம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுற வழியை பாருங்கள். அதில் குவிஸஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னையிலேருந்து 8 to 9 ப்ராக்டிஸ் செஷன் வச்சுருக்கோம். இந்த வீடியோ முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் செஷன் 8 மணிக்கு டான் நம்ம டெலகிராம் சேனலில் வந்துருங்க. ப்ராக்டிஸ் செஷன் வந்து எப்பயுமே ப்ரிலிம்ஸை நோக்கி மட்டும் இருக்கும். நான் என்ன செய்வேன்னா ஒவ்வொரு கொஸ்டினாக 5 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பேன். அது நீங்கள் வாங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே.